என் பெயர் அரவிந்த். வயது 32. சென்னை நகரத்தில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். சம்பளம் நல்லதாக இருந்தாலும் வாழ்க்கை மட்டும் வெறுமையாக இருந்தது. காலை ஆஃபீஸ், இரவு வீடு, அதே ரொட்டீன். நண்பர்கள் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் பிஸியாகிவிட்டார்கள். காதல் என்று நினைத்த உறவும் 2 வருடங்களுக்கு முன்பே முடிந்து போயிருந்தது. அதற்கு பிறகு நான் யாரிடமும் மனசை திறந்து பேசவே இல்லை. அந்த நேரத்தில்தான் நான் அந்த புதிய வீட்டுக்கு குடிபெயர்ந்தேன். சிறிய தெரு, இருபுறமும் தனி வீடுகள். மாலை நேரத்தில் குழந்தைகள் சைக்கிள் ஓட்டும் சத்தம், வீட்டின் முன் அமர்ந்து பேசும் பெரியவர்கள். நகரத்தின் வேக வாழ்க்கையிலிருந்து வித்தியாசமான அமைதி அந்த இடத்தில் இருந்தது. குடிபெயர்ந்து வந்த முதல் 2 நாட்கள் யாருடனும் பேசவில்லை. வேலை முடிந்து வந்து கதவை பூட்டி உள்ளே இருப்பேன். 3வது நாள் காலைதான் அவளை முதல் முறையாக பார்த்தேன். நான் பைக் துடைத்து கொண்டிருந்தேன். அப்போது பக்கத்து வீட்டின் கதவு திறந்தது. ஒரு பெண் வெளியே வந்தாள். மெதுவான நீல நிற காட்டன் சேலை, தூக்க கலந்த கண்கள், நீண்ட தலைமுடியை சும்மா கிளிப் போட்டு கட்டியிருந்தாள். கையில் காஃபி கப். அவள் வீட்டின் முன் இருந்த துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தாள். அந்த காலை சூரிய ஒளியில் அவள் மிகவும் அமைதியாக தெரிந்தாள். அப்போது வீட்டுக்குள்ளிருந்து ஒரு ஆண் குரல் கேட்டது. நித்யா, ஆஃபீஸ் பேக் எங்க? இப்போ எடுத்துட்டு வரேன் என்று அவள் உள்ளே சென்றாள். அந்த பெயர் என் மனதில் பதிந்து விட்டது, நித்யா. அதன் பிறகு தினமும் அவளை பார்க்க ஆரம்பித்தேன். அது தவறான நோக்கத்தில் இல்லை. ஆனால் ஏனோ அவளை பார்த்தால் மனசுக்கு அமைதி கிடைத்தது. காலை அவள் வீட்டை சுத்தம் செய்வாள். மாலை வராண்டாவில் அமர்ந்து புத்தகம் படிப்பாள். சில நேரம் பழைய பாடல்களை மெதுவாக பாடுவாள். அவளது கணவர் விஜய் நல்ல மனிதர் போலத்தான் தோன்றினார். ஆனால் எப்போதும் வேலை பளுவில் பிஸி. காலையில் கிளம்பிவிட்டால் இரவு தாமதமாகத்தான் வருவார். ஒரு மாலை திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது. நான் பைக்கை உள்ளே நிறுத்த ஓடினேன். அப்போது நித்யா வீட்டின் முன் காயப்போட்டிருந்த துணிகளை எடுக்க போராடி கொண்டிருந்தாள். 1 நிமிஷம், நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்று ஓடிச் சென்றேன். தேங்க்ஸ், இந்த காற்று வேற என்று அவள் சிரித்தாள். இருவரும் சேர்ந்து துணிகளை எடுத்தோம். மழை துளிகள் அவள் முகத்தில் விழ அவள் கையை வைத்து துடைத்தாள். அந்த நொடியில் அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருந்தது. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா என்று கேட்டாள். ஆமாம், 2 வாரம்தான் ஆச்சு. அதான் முன்னாடி பார்த்ததே இல்லை. அந்த நாள் முதல் எங்கள் உரையாடல் ஆரம்பித்தது. சில நாட்களில் அது ஒரு பழக்கமாக மாறியது. காலை வணக்கம், மாலை டீ, கரண்ட் கட் ஆனால் கேட் அருகே நின்று பேசுவது. ஒரு நாள் இரவு 10 மணிக்கு கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்தேன். நித்யா கையில் ஸ்டீல் பவுலுடன் நின்றிருந்தாள். டின்னர் சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். இல்லை, வேலையில் பிஸி, அதான் நினச்சேன். நான் சப்பாத்தி பண்ணேன், இதை எடுத்துக்கோங்க. வேண்டாம், உங்களுக்கு சிரமம். இதில் என்ன சிரமம்? தனியாக இருக்கிறவங்க சாப்பாடு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த வார்த்தையை அவள் சாதாரணமாக சொன்னாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு யாரோ என்னை பற்றி கவலைப்படுவது போல உணர்ந்தேன். அந்த இரவு அவள் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடும்போது என் வீட்டின் வெறுமை கொஞ்சம் குறைந்தது போல இருந்தது. அடுத்த சில வாரங்களில் எங்கள் நட்பு இன்னும் நெருக்கமானது. மாலை நேரங்களில் வராண்டாவில் அமர்ந்து பேசுவோம். உங்களுக்கு ஸ்ட்ராங் காஃபி தானே பிடிக்கும் என்று ஒரு நாள் கேட்டாள். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல் நாள் குடிச்சப்பவே முகம் சொல்லிடுச்சு என்றால் சிரித்தபடி. அந்த சிரிப்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு ஞாயிறு மாலை கரண்ட் போயிருந்தது. தெரு முழுக்க இருள். நித்யா வராண்டாவில் மெழுகுவர்த்தி ஒளியில் அமர்ந்திருந்தாள். அரவிந்த், இங்கே வாங்க.
நான் சென்றேன். அவள் 2 காஃபி கப்ஸ் வைத்திருந்தாள். இருட்டில் காஃபி குடிக்கிறதுல ஒரு தனி ஃபீல் இருக்கு என்றாள். காற்று மெதுவாக வீசியது. அவளது தலைமுடி முகத்தில் விழ அவள் அதை காதுக்கு பின்னால் சரி செய்தாள். நீங்க எப்பவும் இவ்வளவு ஹாமா இருப்பீங்களா என்று கேட்டாள். வெளியில் மட்டும்தான். அப்படின்னா உள்ள? நான் சிரித்தேன். ரொம்ப தனிமை. அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் உள்ள ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க என்றாள் மெதுவாக. அந்த வார்த்தை அவளை பற்றித்தான் என்று எனக்கு புரிந்தது. அடுத்த நாள் முதல் அவளை நான் வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பித்தேன். அவள் சந்தோஷமாக நடிக்கிறாள், ஆனால் உள்ளுக்குள் ஏதோ வெறுமை இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை முழுக்க மழை. நான் வீட்டில் லேப்டாப் முன் இருந்தேன். அப்போது ஃபோன் வைப்ரேட் ஆனது. நித்யா மெசேஜ் அனுப்பியிருந்தாள். ஃப்ரீயாக இருந்தால் டெர்ரேஸுக்கு வாங்க. மேலே சென்றேன். டெர்ரேஸில் 2 சேர், நடுவில் ஃப்ளாஸ்க், 2 காஃபி கப்ஸ். ரெயின் காஃபி என்றால் சிரித்தபடி. மழை தூறிக்கொண்டிருந்தது. உங்களுக்கு மழை பிடிக்குமா என்று கேட்டேன். ரொம்ப. ஏன்? மழை வரும்போது மனசு லைட் ஆகிடும் போல இருக்கும். சில நொடிகள் அமைதி. பிறகு அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்னு நான் வேறு மாதிரி இமேஜின் பண்ணியிருந்தேன். அவள் முதல் முறையாக தனது மனதை திறந்தாள். விஜய் நல்லவர்தான், என்னை கஷ்டப்படுத்த மாட்டார். ஆனால் அவரோட உலகம் ஃபுல் வேலை மட்டும். அவள் சிரிக்க முயன்றாள். சில நேரம் வீட்டில் நான் இருக்கேன்னு கூட அவருக்கு நினைவு இருக்குமான்னு தோணும். அந்த வார்த்தைகள் என்னை வலிக்க வைத்தது. நீங்கள் அவர்கிட்ட சொல்லலையா? சொன்னால் என்ன ஆகும்? சில மனிதர்களுக்கு காதலை வெளிப்படுத்த தெரியாது. அந்த நேரத்தில் அவளை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல தோன்றியது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். மழை இன்னும் பலமாக பெய்தது. காற்று வீசும்போது அவள் குளிரால் நடுங்கினாள். கீழே போயிடலாமா என்று கேட்டேன். இல்லை, கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும் போல இருக்கு. அந்த நேரத்தில் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் திடீரென என்னை நோக்கி திரும்பினாள். அரவிந்த், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லுங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம்தான் நான் மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தேன். என் இதயம் ஒரு நொடிக்கு நின்றது போல இருந்தது. என்னோட நாள் எப்படி போகுதுன்னு யாராவது கேட்பது கூட ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா என்றாள். அவள் கண்களில் நீர் மின்னியது. அந்த நொடியில் எங்கள் உறவு சாதாரண நட்பை தாண்டி சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த உறவுக்கு எல்லை இருக்க வேண்டும் என்பதையும் இருவரும் புரிந்து கொண்டோம். அடுத்த சில நாட்கள் நாங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்ய முயன்றோம். நான் அவள் வீட்டருகே நிற்கவில்லை. அவளும் அதிகமாக பேசவில்லை. ஆனால் அந்த அமைதி இருவரையும் அதிகமாக வலிக்க வைத்தது. ஒரு மாலை நான் வீட்டிற்கு வந்தபோது அவள் வராண்டாவில் இல்லை. அடுத்த நாள் கூட பார்க்கவில்லை. 3ஆம் நாள் இரவு கதவை தட்டும் சத்தம் கேட்டது. திறந்தேன். நித்யா நின்றிருந்தாள். முகம் சோர்ந்து இருந்தது. ஃபீவர் என்றால் மெதுவாக. டாக்டர்கிட்ட போனீங்களா? தனியாக போக மனசு வரல. அந்த ஒரு வார்த்தை என்னை உடைத்து விட்டது. வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அன்று ஹாஸ்பிட்டலில் இருந்து திரும்பும்போது மழை தூறிக்கொண்டிருந்தது. காரின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த நித்யா திடீரென சொன்னாள், ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் எல்லாம் பெர்ஃபெக்டாக வேண்டியதில்லை அரவிந்த். ஆனால் அவளை உண்மையாக கவனிக்க யாராவது இருந்தால் போதும். நான் ஸ்டேரிங்கை இறுக்கமாக பிடித்தேன்.
ஏனெனில் அந்த நேரத்தில் என் மனம் முழுவதும் அவளால் நிரம்பியிருந்தது. அடுத்த வாரம் விஜய் வெளியூரிலிருந்து திரும்பினார். அந்த நாள் முதல் நித்யா மீண்டும் கொஞ்சம் தூரமாக ஆரம்பித்தாள். அவள் பேசுவாள், சிரிப்பாள், ஆனால் முன்பிருந்த நெருக்கம் இல்லை. ஒரு இரவு டெர்ரேஸில் தனியாக நின்று கொண்டிருந்த போது அவள் மேலே வந்தாள். அரவிந்த், நம்ம ரிலேஷன்ஷிப் தவறான டைரக்ஷனுக்கு போகக்கூடாது. அவள் கண்கள் கலங்கியிருந்தது. நான் விஜயை ஏமாற்ற விரும்பல. நான் தலையசைத்தேன். நானும் இல்லை. ஆனால் உங்களை இழக்கவும் மனசு வரல. அந்த வார்த்தை என்னை முழுவதும் உடைத்தது. சில நொடிகள் இருவரும் பேசவில்லை. காற்று மட்டும் வீசியது. பிறகு நான் மெதுவாக சொன்னேன், சில காதல்கள் நம்மோட வாழ்க்கையில் முழுசாக கிடைக்காது நித்யா. ஆனால் அந்த நினைவு மட்டும் வாழ்க்கை முழுக்க இருக்கும். அவள் அழுதபடி சிரித்தாள். அந்த இரவுதான் நாங்கள் ஒருவரை ஒருவர் உண்மையாக காதலிக்க ஆரம்பித்தோம். ஆனால் அந்த காதலை எங்கள் மனதுக்குள் மட்டும் வைத்து கொள்ள முடிவு செய்தோம். சில மாதங்கள் கழித்து நான் அந்த வீட்டை காலி செய்தேன். போகும் நாளில் நித்யா வீட்டின் முன் நின்றிருந்தாள். டேக் கேர் என்றால் சிரிக்க முயன்றபடி. நான் தலையசைத்தேன். நீங்களும்? அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. நான் அந்த தெருவை விட்டு வெளியேறும்போது ரியர் மிரரில் அவள் இன்னும் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். சில மனிதர்கள் வாழ்க்கையில் நம்முடன் சேர்ந்து வாழ வரமாட்டார்கள். ஆனால் நம்மை வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத நினைவுகளோடு விட்டு செல்வார்கள். நித்யா என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காதல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.